எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்து உள்ள வைப்பது, பிரதான எதிர்க்கட்சி வங்கி கணக்குகளை முடக்கிறது, வெளிப்படையாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மோடியை மீறுவது, பிஜேபி மீறுவது, மத்திய அரசு மீறுவது, இவை தான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றது. இதுதான் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். இவிஎம் மிஷினை பற்றி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சந்தேகம். அப்போ ஏன் அது பிரதான கோரிக்கையாக காங்கிரஸ் கூட்டணி, திமுக, இந்தியா கூட்டணி வைக்க மாட்டேங்குது? அதில் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் கூட ஆர்ப்பாட்டம் இல்லை பிரதான கோரிக்கையாக அதை வைக்கணும் இல்லையா? அப்படி தொட்டும் தொடாமல் நகர்றீங்க. அதுதான் உன்னோட பிரதான கோரிக்கையாக இருக்கணும். இல்லைனா தேர்தலை பகிஷ்கரிக்கணுன்ற லெவலுக்கு நீ முன்னேறணும். சும்மா அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் எதுக்கு தொட்டுட்டு போகிற? நீ கிளப்புறது பெரிய இஷ்யூ, மேஜர் இஷ்யூ. இவிஎம்மில் மோசடிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்கிறது பெரிய இஷ்யூ. அதில் என் கருத்து என்னன்றது ஒரு பக்கம் ஒதுக்கி வை. நீ சொல்கிற விஷயன்றது ரொம்ப முக்கியமானதுன்றதை நீயே ஒத்துப்ப. அப்போ அது பிரதான கோரிக்கையாக வைக்காமல் ஏன் நகர்ந்து போகிற? சொல்லிட்டு நகர்ந்து போகிற. அப்புறம் ஏன் ஒரே குரல் எதிர்கட்சிகள் இதில் பேசல, 2 நாக்கில் 4 நாக்கில் பேசுகிறாங்க?